அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தொகுதியில தான் இருக்கிறேன், தொகுதிக்கு வந்துட்டேன், கூடிய விரைவில் பரப்புரைய தொடங்க போறேன், அந்த காணொலியை எடுத்து நம்முடைய வலையொலியில போடுறேன். சரியா? கோச்சிக்காதீங்க. ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்கப்பா. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா முதல்ல அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சதுரங்க வேட்டை படத்துல நடிகர் நட்டி ஒரு வசனம் பேசி இருப்பாரு. அதுக்கு ஏத்த மாதிரி தேர்தல் நெருங்க நெருங்க மக்களுடைய ஆசைகளை தூண்டுற மாதிரியான வாக்குறுதிகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியை தவிர. சரியா? இதை நோட் பண்ணிக்கணும். இப்ப இவங்க அறிவிக்கிற இந்த வாக்குறுதிகள் எல்லாம் சாத்தியமா, சாத்தியம் இல்லையா என்பதையெல்லாம் மக்கள் ஆராய்ச்சி பார்க்க மாட்டாங்க. நாம இலவசம்னு சொல்லிட்டா இந்த ஏமாளி ஜனங்க ஏமாந்து போய் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நமக்கு ஓட்டு போட்டுடுவாங்க அப்படிங்கிற தெனாவட்டுல திமிருத்தனத்துல இப்படிப்பட்ட நாசக்கார திட்டங்களையும் ஏமாற்று வாக்குறுதிகளையும் இந்த அரசியல் கட்சிகள் அப்படியே வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வழக்கமா இப்படிப்பட்ட கேவலமான வாக்குறுதிகளை திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தான் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்திருக்கு? அந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த விஜயும் தாவேக்காவும் அவங்கள மாதிரியே நாசக்கார திட்டங்களையும் ஏமாற்று வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறாங்க. நேற்றைக்கு தாவேகா கட்சி சார்பாக சர்வதேச மகளிர் தின விழா விஜயோட தலைமையில மாமல்லபுரத்துல கொண்டாடப்பட்டுச்சு. அந்த நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் பெண்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டாரு. அதையெல்லாம் படிச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் எந்த விதத்திலும் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று இல்லை என்பது நமக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதுவும் இன்னொரு வகையான திராவிட கட்சி தான். அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நீங்களும் ஒரு முறை படிச்சு பாருங்க. விஜய் அவர்களுக்கு இது நாள் வரைக்கும் நாம அரசியல் மட்டும்தானே தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவருக்கு பொருளாதாரம் கூட தெரியல. ஆக மொத்தத்துல விஜய்க்கு எதுவுமே முழுசா தெரியாது. அவர் ஒரு தவிட்டு தற்குறி என்பது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. விஜய் நேற்றைக்கு அறிவிச்சார் இல்லையா, அந்த ஒவ்வொரு திட்டமும் இந்த தமிழ்நாட்டை மொத்தமாக திவாலாக்கக்கூடிய திட்டங்கள். நான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன், அதனால விஜய் மேல வேணும்னே இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் சொல்றேன் அப்படின்னு இதை பார்க்கக்கூடிய தாவேகாவை சேர்ந்த தொண்டர்களும் விஜயின் ரசிகர்களும் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையாகவே விஜய் அறிவித்த ஒவ்வொரு திட்டமும் இந்த தமிழ்நாட்டை மொத்தமாக திவாலாக்கக்கூடிய திட்டங்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வருவதற்கு சாத்தியமே இல்லை. அப்படியும் அந்த திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தா 2 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டோட பொருளாதாரம் தாக்கு பிடிக்காது. ஒட்டு மொத்தமா எல்லாரும் தலையில துண்டை போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். புரியுதா? இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா நான் சில புள்ளி விவரங்களோட இதை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஒவ்வொரு திட்டமா சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப முதல் திட்டம் என்ன அப்படின்னா அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். அது என்ன சூப்பர் 6 திட்டம்? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் வரைக்கும் இலவசமா கொடுப்பாராம். இது சாத்தியமா? யாரோ எதையோ எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதையெல்லாம் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு படிச்சிருவாரா? இவருக்கு சொந்தமா புத்தி அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? தமிழ்நாட்டில் மொத்தம் 2.5 கோடி கேஸ் சிலிண்டர் பயனாளர்கள் இருக்கிறாங்க. அதாவது 2.5 கோடி கேஸ் சிலிண்டர் பயனாளர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு குடும்பம் ஒரு ஆண்டுக்கு சராசரியா 6 கேஸ் சிலிண்டரை பயன்படுத்துவாங்க. இது குறைவாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். ஆனா சராசரியா ஒரு குடும்பம் ஒரு ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டரை பயன்படுத்துவாங்க. இதை வச்சு கணக்கு பண்ணா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேஸ் சிலிண்டர் பயனாளர்களும் ஓர் ஆண்டுக்கு ஏறக்குறைய 15 கோடி கேஸ் சிலிண்டர்களை பயன்படுத்துறாங்க. ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை இன்றைய சந்தை மதிப்புல 928 ரூபாய். இதுல மானிய தொகையெல்லாம் கழிச்சா ஒரு 100-200 ரூபாய் கம்மியாகும். சரியா? இப்ப ஓர் ஆண்டுக்கு
ஒரு குடும்பம் இந்த கேஸ் சிலிண்டருக்காக மட்டும் 5571 ரூபாயை செலவழிக்கிறாங்க. இது அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேஸ் சிலிண்டர் பயனாளர்களுக்கும் பெருக்கி பார்த்தா 13,927.50 கோடி ரூபாய் வருது. அதாவது ஒட்டு மொத்தமாக ஓராண்டுக்கு 14,000 கோடி ரூபாய் இந்த கேஸ் சிலிண்டருக்காக தமிழ்நாட்டு மக்கள் செலவழிக்கிறாங்க. இப்ப விஜய் சொல்ற மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டரை இலவசமா கொடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு அதற்காக 14,000 கோடி ரூபாயை செலவழிக்கணும். இந்த 14,000 கோடி ரூபாய் நிதியை விஜய் அவர்கள் எங்க இருந்து ஈட்டுவாரு? இப்ப அவர் வாக்குறுதியை கொடுத்துட்டாரு. வாக்குறுதி யார் வேணும்னாலும் கொடுக்கலாம், நான் கூட கொடுப்பேன். இப்ப நான் சோளிங்கர் தொகுதியோட வேட்பாளர், நான் நாளைக்கே சோளிங்கர் தொகுதியை சிங்கப்பூரா மாத்திருவேன் அப்படின்னு நான் கூட வாக்குறுதி கொடுப்பேன். என்னால கூட முடியும். ஆனா அதை எப்படி செய்வேன்? அதை சொல்லணும்ல. மக்கள் அந்த கேள்வியை தான் முக்கியமா கேட்கணும். விஜயை நோக்கி இந்த கேள்வியை கேட்கணும். சரிப்பா, நீ 6 சிலிண்டர் இலவசமா கொடு, வேணான்னு சொல்லல. இதற்கு ஆகின்ற செலவை, இதற்காக செலவிடப்படுகின்ற தொகையை நீ எங்க இருந்து ஈட்டுவ? எங்க இருந்து ஈட்டுவாரு? 14,000 கோடி ரூபாய். 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது. சரியா? அடுத்ததா என்ன திட்டம்? அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம். ஏற்கனவே இந்த திமுக ஆட்சியில நகர பேருந்துகள்ல மட்டும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு இருக்கிற திட்டத்தை இவரு அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு விரிவுபடுத்துறாரு. இது சாத்தியமா? தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து கழகம் எத்தனை கோடி ரூபாய் நஷ்டத்துல இயங்குது தெரியுமா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சாரா? இப்ப தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஏறக்குறைய 55,000 கோடி கடன் இருக்கு. இதுல இந்த பஸ் ஸ்டாண்டை எல்லாம் அடமானம் வச்சு வாங்கின கடனையும் சேர்த்துக்கிட்டா 60,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு இருக்கு. ஒரு நாளைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 18.8, அதாவது ரவுண்டா 19 கோடி ரூபாய் நஷ்டமாகுது. ஒரு நாளைக்கு 19 கோடி ரூபாய் நஷ்டத்துல தான் தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறையே இயங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் நடைமுறையில இருக்கு தெரியுமா? நகர பேருந்துகள்ல மட்டும். அதுக்கு ஓராண்டுல மட்டும் தமிழ்நாடு அரசு செலவழிக்கின்ற தொகை எவ்வளவு தெரியுமா? 3,600 கோடி. வெறும் நகர பேருந்துகள்ல மட்டும் பெண்களுக்கு இலவசம்னு அறிவிச்ச திட்டத்துக்கே தமிழ்நாடு அரசுக்கு ஓராண்டுக்கு 3,600 கோடி ரூபாய் செலவாகுது. இப்ப இந்த இலவச பேருந்து பயண திட்டத்தை அனைத்து பேருந்துகளுக்கும் அப்படின்னு விரிவாக்குனா அது 10,000 கோடியில இருந்து 12,000 கோடி ரூபாய் வரைக்குமான செலவை இழுத்துவிடும். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பெண்களுக்கான இந்த இலவச பேருந்து பயண திட்டத்திற்கு 10,000 இருந்து 12,000 கோடி வரைக்கும் செலவழிக்கணும். இது சாத்தியமா? சொல்லுங்க, சாத்தியமா? ஏற்கனவே 55,000 இருந்து 60,000 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் சுமையில இருக்கிற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து நிறுவனத்திற்கு கூடுதலாக 12,000 கோடி ரூபாய் சுமையை ஏற்றி வச்சா அந்த துறை தாங்குமா? தாக்கு பிடிக்குமா? புது பேருந்துகளை வாங்க முடியுமா? ஆக இதெல்லாம் அடிப்படை புள்ளி விவரங்கள். இதை கூட படிச்சு பார்க்காம வாயில வந்ததையெல்லாம் வாக்குறுதி அப்படின்னு அடிச்சு விட்டு இருக்கிறாரு. அடுத்து என்ன வாக்குறுதி? 60 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2,500 ரூபாயை உரிமை தொகையா கொடுக்க போறாராம். ஏற்கனவே திமுக அரசு மாசம் 1,000 ரூபாயை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த உரிமை தொகையை 2,000 ரூபாயா உயர்த்தி தருவோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய வாக்குறுதியை கொடுத்தாரு. சரியா? அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் நாங்களும் ஆட்சிக்கு வந்தா 2,000 ரூபாய் தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இப்ப இவரு விஜய் 2,500 ரூபாயா தருவோம், அதுவும் 60 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் 60 வயதுக்கு உட்பட்ட குடும்ப தலைவிகளோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா?
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த 2026ல் ஏறக்குறைய 3.3 கோடி குடும்ப தலைவிகள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு தோராய கணக்கெடுப்பு சொல்லுது. தோராய கணக்கெடுப்பு தான். அதுக்கே அந்த மகளிருக்கெல்லாம் மாசம் 2500 ரூபாயை கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டுக்கு 98,000 கோடி ரூபாய், ரவுண்டா 1 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும். எங்கிருந்து இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு வரும்? சரி, இவரால் எல்லா பெண்களுக்கும் 2500 ரூபாய் கொடுக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு அப்படின்னே வச்சுக்குவோம். இப்ப திமுக அரசு 2021 தேர்தலுக்கு முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வந்தா அனைத்து மகளிருக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே தகுதியான பெண்களுக்கு மட்டும் மாசம் 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு நிபந்தனைய, ஒரு வரையறைய வச்சு அவங்களுக்கு மட்டும் மாசம் 1000 ரூபாயா கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி விஜயும் ஒரு தகுதியை வச்சு இவங்களுக்கு மட்டும்தான் நான் மாசம் 2500 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இப்ப எடுத்துக்காட்டுக்கு திமுக அரசு 1.31 கோடி பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாயை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? இதுக்காக ஓர் ஆண்டுக்கு மட்டும் 13,807 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு செலவழிக்குது. நாம இதே கணக்கையே அப்படியே விஜயோட திட்டத்துக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்ப விஜய் என்ன சொல்றாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் 2500 ரூபாயை தருவோம் அப்படிங்கிறாரு. இப்ப 1.31 கோடி பெண்கள் மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே 1.31 கோடி பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மாசம் 3275 கோடி ரூபாய் செலவாகும். ஒரு மாசத்துக்கு மட்டும். ஒரு ஆண்டுக்கு 39,300 கோடி ரூபாய் செலவாகும். எவ்வளவு? 39,300 கோடி. இதையும் ரவுண்ட் ஆக்கினா 40,000 கோடி செலவாகும். யோசிச்சு பாருங்க, இது சாத்தியமா? இவ்வளவு பெரிய தொகையை மாசம் தமிழ்நாடு அரசு செலவழிச்சா தமிழ்நாடு அரசு என்ன கதிக்கு ஆளாகும்? அவ்வளவுதான், மொத்தமா முடிஞ்சிடும். அடுத்து என்ன சொன்னாரு? சீர்வரிசை திட்டம். கேவலமா இல்ல? இப்படி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு விஜய்க்கு கூச்சமா இல்ல? இன்னைக்கு படிச்சுட்டு திருமணமாகக்கூடிய வயதில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்மகனும் பெண் வீட்டில இருந்து ஒத்த ரூபாய் கூட வாங்கக்கூடாது, வரதட்சணையா எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு ஏறக்குறைய வந்துட்டாங்க. பெண் பார்க்கும் போதே வரதட்சணையா எதுவும் வேணாம், நீங்க உங்க பெண்ணை மட்டும் கொடுங்க போதும், அவளுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு பசங்களே திரும்பி திருமணம் செய்யக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா இவரு அந்த வரதட்சணையை ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சு வச்சிருக்கிறாரு. என்னது? ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திருமணங்களில் மணப்பெண்களுக்கு 1 பவுன் தங்கமும் ஒரு தரமான பட்டுப்புடவையும் அண்ணன் வீட்டு சீராக கொடுப்பாராம். இவர் அண்ணனா, அண்ணன் வீட்டு சீரா கொடுக்குறாராம். யார் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டது? வரதட்சணை கொடு அப்படின்னு எந்த ஒரு அரசாவது மக்களை ஊக்கப்படுத்துமா? இந்த வரதட்சணை கொடுமையால மட்டும் கடந்த காலத்துல தமிழ்நாட்டில் எத்தனை பெண்கள் இறந்து போயிருப்பாங்க? அதெல்லாம் இவருக்கு தெரியுமா தெரியாதா? அது சரி, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஏன் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு வாக்குறுதியை கொடுக்க போறாரு? சரி, இந்த வாக்குறுதியை கொடுத்தாருல்ல, இதை நிறைவேற்ற முடியுமா? அதற்கான புள்ளி விவரங்களை பார்க்கலாமா? இப்ப தமிழகத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருமணங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நடக்கிற எல்லா திருமணங்களையும் கட்டாயமா பதிவு பண்ணியே ஆகணும். அதன் அடிப்படையில தமிழ்நாட்டில் ஓராண்டுல மட்டும் சுமார் 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்குமான திருமணங்கள் நடக்குது. அப்படின்னா என்ன பொருள்? ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்குமான மணப்பெண்கள் வருவாங்க அப்படின்னு பொருளாகுது. இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் 1 பவுன் தங்க நாணயமும் ஒரு தரமான பட்டு புடவையும் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்க்கலாமா? தங்கம் இன்னைக்கு 1 பவுன் எவ்வளவு? 1,19,112 ரூபாய். நேற்றைக்கு இருக்கிற சந்தை மதிப்புல இருந்து எடுத்து சொல்றேன். 1 பவுன் தங்கத்தோட விலை 1,19,112 ரூபாய். இதை அப்படியே 6 லட்சம் பேருக்கு பெருக்கி பார்த்தா 7,101
7,46.22 ரூபாய் வருது. எவ்வளவு? 7,146.72 கோடி. ஒரு தரமான பட்டு புடவை ஆரம்ப விலை என்ன தெரியுமா? 15,000 ரூபாய். ஒரு தரமான பட்டு புடவை மினிமம் ரேட்டு 15,000 ரூபாய். இது அப்படியே 6 லட்சம் பேருக்கு, 6 லட்சம் மணப்பெண்களுக்கு பெருக்கி பாருங்க, 900 கோடி வருது. 900 கோடி வருது. இப்ப இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற நிர்வாக செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நிர்வாக செலவு மட்டும் 6 லட்சம் பேருக்கு 53.28 கோடி. ஆக ஒட்டு மொத்தமாக 1 பவுன் தங்கம், ஒரு தரமான பட்டு புடவை, அடுத்து இதற்கெல்லாம் ஆகின்ற நிர்வாக செலவு, இதையெல்லாம் மொத்தமா கூட்டி பார்த்தா ஒரு மணப்பெண்ணுக்கு மட்டும் 1,35,000 ரூபாய் செலவாகும். 6 லட்சம் மணப்பெண்களுக்கும் சேர்த்து 8,100 கோடி ரூபாய் செலவாகும். இந்த தொகையை விஜய் அவர்கள் எப்படி ஈட்டி கொடுப்பாரு? நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது வரதட்சணையை ஊக்கப்படுத்துற ஒரு திட்டம். முதல்ல இந்த வரதட்சணையை ஊக்கப்படுத்துறதே தப்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றவன் அவளுக்காக 1 பவுன் தங்கத்தையும் ஒரு பட்டு புடவையும் கூட வாங்கி கொடுக்க முடியாதா? அதை கொடுக்க கூட முடியாதவன் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? எல்லாத்தையும் நானே கொடுத்துருவேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு புருஷன்னு நான் ஒருத்தன் இருக்கணும்? எல்லாத்தையும் அரசாங்கமே கொடுத்துரும், அப்புறம் எதுக்கு குடும்பம், குடும்ப தலைவன், இதெல்லாம் என்ன? நல்லா வருது, காலங்காத்தால கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். இதெல்லாம் ஒரு திட்டமா? அடுத்து என்னது? தாய் மாமன் பரிசு திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு தங்க மோதிரமும் ஒரு வெல்கம் பேபி கிட்டும் கொடுப்பாராம். ஏற்கனவே இந்த வெல்கம் பேபி கிட்டு நடைமுறையில இருக்கிற திட்டம் தான். அது கூட இந்த தங்க மோதிரத்தையும் சேர்த்தா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதையும் கணக்கெடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையே இல்லை. எல்லாத்தையும் நீங்க ஏஐல போட்டீங்கன்னா அதுவே தெளிவா சார்ட் போட்டு கொடுத்துரும். சரியா? இப்ப இந்த தாய்மாமன் சீர் திட்டத்துக்காக எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பிறப்பு விகிதம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனாலும் ஓராண்டில் தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளின் சராசரி எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 8,42,000 இருந்து 9 லட்சம் வரைக்கும் ஓராண்டில் தமிழ்நாட்டில் குழந்தைகள் புதுசா பிறக்கிறாங்க. இப்ப புதுசா பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தங்க மோதிரம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு குழந்தைக்கு எவ்வளவு தங்கம் போட முடியும்? ஒரு கிராம்ல மோதிரம் போடலாமா? ரைட்டு. ஒரு 1 கிராம் தங்க மோதிரம், ஒரு குழந்தையின் செலவு 17,250. இது வெறும் தங்க மோதிரத்துக்கு மட்டும். 1 கிராம் தங்க மோதிரம் ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 17,250 ரூபாய் செலவாகும். அது கூடவே ஒரு வெல்கம் பேபி கிட் கொடுக்கணும் அப்படின்னா 1000 ரூபாய். ஒரு பேபி கிட் 1000 ரூபாய். இது ரெண்டுத்தையும் அப்படியே எல்லா புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெருக்கி பாருங்க. ஒரு குழந்தையின் செலவு மட்டுமே 18,250 ரூபாய். மொத்த ஆண்டு செலவு, சரியா? அரசு மருத்துவமனையில் பிறக்கின்ற குழந்தைகளை மட்டும் எடுத்துக்கிட்டா கூட அரசு மருத்துவமனையில ஓராண்டுல 5 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதன்படி பார்த்தா ஓர் ஆண்டுக்கு 8,675 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்காக செலவழிக்க வேண்டும். இதுவே தனியார் மருத்துவமனையில் பிறக்கின்ற குழந்தைகளோட எண்ணிக்கையையும் சேர்த்துக்கிட்டா இந்த தொகை அப்படியே டபுள் ஆயிரும். ஓர் ஆண்டுக்கு தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரமும் 1000 ரூபாய் மதிப்புள்ள வெல்கம் பேபி கிட்டும் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு அரசு 14,500 கோடி ரூபாயை செலவழிக்கணும். ஏண்டா, தாம் பெத்த பிள்ளைக்கு ஒரு தங்க மோதிரம் கூட வாங்கி போட வக்கு இல்லை அப்படின்னா தமிழன் எதுக்காக குழந்தை பெற்றுக்கணும்? விஜய் அவர்கள் யாரை அசிங்கப்படுத்துறாரு? என் வீட்டு பிள்ளைக்கு நீ யாரா மோதிரம் வாங்கி போடுறதுக்கு? கடைசியா என்ன திட்டம்? அது இலவச நாப்கின் திட்டம். இதை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. பெற்றோர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு இதை கூட வாங்கி தர மாட்டாங்களா? இதை கூட ஒரு அரசு இலவசமா தரணுமா? அதுலயும் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நியாய விலை கடைகள், ரேஷன் கடைகள், பள்ளிகள், அப்புறம் கல்லூரிகள், இங்க எல்லாம் இந்த சானிட்டரி நாப்கின்களை பெறக்கூடிய வெண்டிங் மிஷினை வச்சிருவாராம். அங்க பெண்கள் தங்களுக்கு தேவையான நாப்கின்களை
எடுத்துக்கலாமா? இதுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டில் மாதவிடாய் சுழற்சியில் இருக்கின்ற பெண்களோட எண்ணிக்கை மட்டும் 2.20 கோடி. 2.25 கோடி பெண்கள் தமிழ்நாட்டில் மாதவிடாய் சுழற்சி காலத்தில் இருக்கிறாங்க. இப்போ அனைவருக்குமே இலவசமாக நாப்கின் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆண்டுக்கு 7,920 கோடி ரூபாய் செலவாகும். அப்படியே ஒவ்வொரு பள்ளி, கல்லூரி, நியாய விலை கடைகள் இங்கெல்லாம் அந்த சானிடரி நாப்கின்களை பெறக்கூடிய வெண்டிங் மிஷினை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு மட்டுமே குறைஞ்சது 103.22 கோடி ரூபாய் செலவாகும். ஏறக்குறைய 8,000 கோடி ரூபாய் இதுக்கு செலவாகும். நான் தெரியாம தான் கேட்குறேன், பெண்கள் யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். இன்றைக்கு பெண்கள் எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே வாங்கிக்கிறாங்க. இவர் சொல்ற சானிடரி நாப்கின் உட்பட. அது இல்லாம ஒவ்வொரு வீட்லையும் அப்பன் அப்படின்னு எதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். அவன் பெத்த பொண்ணுக்கு இதை கூட வாங்கி தர மாட்டானா? அந்த அளவுக்கு வக்கு இல்லாத நிலைமையில தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாக்களின் நிலைமை இருக்கா? ஒருவேளை அவர் அவருடைய பெண்ணுக்கு எதுவுமே செய்யலல்ல, அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரோ அப்படின்னு நினைக்கிறேன். அவரை காயப்படுத்தணும்னோ அவரை குற்றப்படுத்தணும்னோ அப்படின்னு நினைச்சு நான் இதை பேசல. உண்மையா இல்லையா? அவருக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்கிறாங்க. அவங்கள இவரு ஒழுங்கா பார்த்துக்கிறாரா? அவருடைய பெண்ணுக்கு தேவையானதையெல்லாம் அவர் செஞ்சு கொடுத்துருக்கிறாரா? வேணாம், இதோட நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேல அவருடைய குடும்ப விஷயத்த பேச நான் விருப்பப்படலை. அவர் தான் அவருடைய பொண்ணை பார்த்துக்கல அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அப்பாக்களும் அப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற நினப்பு போல. அதனால தான் இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் அறிவிச்சு வச்சிருக்கிறார். அடுத்து என்னது? பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய். சரி, ஓகே, இதை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கல்விக்காக செலவிடப்படுகின்ற தொகை, மாணவர்களோட படிப்புக்காக எவ்வளவு தொகையை வேணும்னாலும் செலவழிக்கலாம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து விதமான கல்விகளும் அனைவருக்கும் சரியாக, சமமாக, தரமாக, இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. அதனால கல்விக்காக இவர் இந்த தொகையை செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதை நாம ஏத்துக்கலாம். இது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. சரியா? குற்றப்படுத்தணும் அப்படின்னா அதையும் கூட புள்ளி விவரம் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் கூட குற்றப்படுத்தி பேசலாம். இப்ப இந்த திட்டத்துக்காக மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு 11,295 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு செலவாகும். நீங்க கொடுங்க, தாராளமா கொடுங்க. இந்த தொகையை எங்க இருந்து ஈட்டுவீங்க? சோ அட்லாஸ்ட் இந்த கேள்விதான் திரும்ப திரும்ப வருது. இப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை நான் கூட கொடுப்பேன். ஆனா இதையெல்லாம் எப்படி நிறைவேற்றுவேன் அதை சொல்லணும்ல. அதை சொல்றவன் தான் உண்மையான தலைவன். அதை விட்டுட்டு வெற்று வாக்குறுதிகளை யார் வேணும்னாலும் கொடுக்கலாம். சரியா? மக்களை ஏமாத்துறதுக்கு எப்படியெல்லாம் போலி வாக்குறுதிகளை வாரி வழங்கி இருக்கிறாரு பாருங்க. அதை விட விஜய் பெண்களை எந்த அளவிற்கு மலினமா மதிப்பிட்டு இருக்கிறாரு பாருங்க. நீங்க சில விளம்பரங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு சென்ட், அந்த சென்ட் நிறுவனத்தோட பெயரை சொல்ல வேணாம், அந்த சென்ட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டா அந்த சென்ட்டோட வாசனையில மயங்கி பெண்கள் எல்லாம் ஒரு பையன் பின்னாடி ஓடுவாங்க. சரியா? அடுத்து ஒரு பைக் விளம்பரம். அந்த பைக்கை ஒருத்தன் ஓட்டிக்கிட்டு போகும்போது எல்லா பெண்களும் அந்த பைக்கை பார்த்து மயங்கி அவன் பின்னாடியே ஓடிடுவாங்க. கல்யாணமாகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணு கூட அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு போற ஆண்மகன் பின்னாடி ஓடிடுவாங்க. இந்த விளம்பரங்கள் எல்லாம் பெண்களை எந்த அளவிற்கு கேவலமா சித்தரிச்சிருக்குது பாருங்க. சென்ட் வாசனை வந்தா அதுல மயங்கி பெண்கள் எல்லாம் ஒருத்தன் பின்னாடி போயிடுவாங்களா? ஒருத்தன் ஒரு காஸ்ட்லி பைக்கை ஓட்டிக்கிட்டு போனா அதை பார்த்தே பெண்கள் எல்லாம் ஒருத்தன் பின்னாடி ஓடிடுவாங்களா? என்ன கேவலமா விளம்பரம் எடுக்கிறானுங்க பாருங்க. இப்ப இதே மாதிரியான கேவலமான ஒரு எண்ணத்தோட தான் விஜயும் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கு இது இலவசம், அது இலவசம் அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் கேட்டு பெண்கள் மயங்கி நமக்கு ஓட்டு போட்டுடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்க புத்தியில இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்.
தமிழ்நாட்டு தாய்மார்களே, அறிவில் சிறந்த தமிழ் பெண்களே, நீங்களே சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சரியா? சரியா? படிச்சிருக்கிறீங்கல்ல, வேலைக்கு போறீங்கல்ல, பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்று உங்களுடைய சொந்த காலில் இன்னைக்கு நிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, கொஞ்சம் தேடி படிங்க இதெல்லாம். அதை விட்டுட்டு விஜய் அப்படிங்கிற ஒருத்தரை மட்டுமே பார்த்து அவர் கொடுக்கிற ஏமாற்று வாக்குறுதிகளை நம்பி அதுக்கு 1008 ரைட்டப்புகளை எழுதுறீங்களே, உங்களை எல்லாம் என்னன்னு சொல்றது? உண்மையாகவே பெண்களுக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா தேவை? அதிகாரம். பெண்களை அதிகாரம் மயப்படுத்துவதுதான் அவங்களுக்கான உண்மையான விடுதலை. புரியுதா? நீங்க அதிகாரத்துக்கு வரணும். ஒவ்வொரு துறையிலையும் நீங்க தலைமை பொறுப்புக்கு வரணும். அதுதான் உங்களுக்கான உண்மையான விடுதலை. இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. இப்படிப்பட்ட ஏமாற்று வாக்குறுதிகளை நம்பி தயவு செஞ்சு நீங்களும் ஏமாந்து நாட்டையும் நாசமாக்கிறாதீங்க. புரியுதா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.